Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியான நல்ல ட்ரெடிஷனலான ஒரு பலகார ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது வந்து முந்திரி கொத்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ரெசிபியும் கூட. இது வந்து சிம்பிளா சூப்பரா நம்ம கிறிஸ்பியா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு வீடியோவா போட்டிருக்கேன். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும், நல்ல டேஸ்டியா இருக்கும். சோ கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இந்த முந்திரி கொத்தை பொறுத்தவரை நீங்க வந்து இத 1 monthல இருந்து ஒரு 2 month வரைக்கும் வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது, ரொம்ப நல்லா இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறதை இப்ப டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து சரியா 1 கப் அளவுக்கு நம்ம பச்சை பயிர் சேர்க்கணும். பச்சை பயிர் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வறுத்தெடுங்க. இது வந்து நல்ல ஒரு பிரவுன் கலர் ஆகுறது வரைக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம வறுத்தெடுக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமா கரிஞ்சு போயிடும். அதனால டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்காது, ஒரு மாதிரி ஒரு கசப்பு தன்மை வரும். அதனால மெதுவா லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமா வறுத்தெடுங்க. இப்ப இது நல்லா வறுப்பட்டது, இதை ஆற விட்டுடலாம். இது இப்ப பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்க்கிறேன். நீங்க வந்து ஒரு 2ல இருந்து 3 ஏலக்காய் முழு ஏலக்காவா இருந்துச்சு அப்படின்னா அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு கொரப்பா அரைச்சி எடுங்க. ரவை பருவம் இருக்கும்ல, அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும். ரொம்ப பெருசாவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப மாவாட்டமும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும், ரவை மாதிரி இருக்கணும். அப்பதான் இந்த முந்திரி கொத்து சாப்பிடும் போது நல்ல ஒரு டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப அவ்வளவுதான். இப்ப இதே மாத்தி வச்சுட்டு இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல வந்து சரியா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்க்கணும். நெய் சேர்த்துட்டு இதுல 1/2 கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து நம்ம சேர்க்கிறோம். சேர்த்துட்டு இதையும் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்தெடுக்கணும். தேங்காவை பொறுத்தவரை நம்ம நல்லா வறுத்தெடுத்தோம் அப்படின்னா தான் இந்த முந்திரி கொத்து ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியும். இதுவே நீங்க வறுபடுறது கொஞ்சம் கம்மியாயிருச்சு அப்படின்னா சீக்கிரமா கெட்டு போயிடும். அதனால தேங்காவை நல்லா பொறுமையா லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்தெடுங்க. இப்ப பாருங்க ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வந்து நம்ம வறுத்தெடுக்கணும். இப்ப அவ்வளவுதான். இதையும் வந்து நம்ம கடாயில இருந்து மாத்தி கொஞ்ச நேரம் நல்லா வந்து ஆற விட்டுறலாம். இது ஆறிட்டு இருக்க டைம்ல நம்ம வந்து இப்ப சர்க்கரை பாகு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போறோம். அதுக்காக நான் வந்து சரியா 80 கிராம் அளவுக்கு நார்மலான ஒரு சர்க்கரை துண்டு எடுத்திருக்கேன். நீங்க வந்து துருவி கூட சேர்த்துக்கலாம். இதுல வந்து ஒரு 1/4 கப் போல தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து உருக்கி எடுக்கணும். இல்ல பாகுபதம் பார்க்க வேண்டாம், இது வந்து நல்லா கம்ப்ளீட்டா மெல்ட் ஆனா போதும். இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இது அப்படியே நம்ம வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க மாவுல வடிகட்டி சேர்க்கணும். இப்ப இது கூட அந்த நம்ம வறுத்தெடுத்தோம்ல தேங்காய், அதையும் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்ட சுக்கு பொடி கூட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஏலக்காய் சேர்த்திருக்கோம், உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அந்த பிளேவர் பிடிக்கும்னா நீங்க வந்து சேர்க்கலாம். இப்ப இதுல வந்து நம்ம பாக வடிகட்டி அப்படி எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. நம்ம சேர்த்திருக்கக்கூடிய அளவு அப்படிங்கிறது சரியா இருக்கும். நீங்க தேவைப்பட்டா கூட குறைய சேர்த்துக்கலாம். ஆனா நம்ம சேர்த்திருக்க அளவு, இந்த அளவு பச்சை பயிருக்கு பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்ப நம்ம சேர்த்துட்டு நல்லா ஃபர்ஸ்ட் வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா சூடா இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் கை வச்சு மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்ததும் நீங்க வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இல்ல அப்படின்னா சீக்கிரமாவே இது வந்து இறுக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்லா கை வச்சு பிசைஞ்சு கொடுத்துட்டு உருண்டைகளா நம்ம இப்போ வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இதுல ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க வந்து உருண்டைகளை உருட்டும் போது சீக்கிரமா ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அதை வந்து அப்படியே ஒரு கடாயில சேர்க்கணும். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு லேசா கிளறி கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் மெல்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்க வந்து அந்த சூடோட உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டிப்ஸ். நீங்க இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்ப பாருங்க நம்ம இந்த அளவுக்கு சின்ன சைஸுக்கு நம்ம வந்து உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க மொத்தமா கிட்டத்தட்ட எனக்கு வந்து 10 உருண்டைகள் கிடைச்சிருக்கு. நம்ம சேர்த்திருக்கக்கூடிய அளவுல 10 கிடைக்கும். நீங்க தேவைப்பட்டா கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ உருண்டைகள் எடுத்துட்டு இதுக்கான மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பவுல் எடுத்துட்டு இதுல சரியா 3/4 கப் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கக்கூடிய மாவு பாத்தீங்கன்னா புட்டு மாவு, எந்த அரிசி மாவா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். இதுல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட கார்ன்ஃபிளவர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக மைதா மாவும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். அப்புறமா இதுல 3/4 கப் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்க்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு எல்லோ ஃபுட் கலர் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட நல்ல கலர் கிடைக்கும். தேவைப்பட்டா நீங்க அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இதோட ஒரு பக்குவம் அப்படிங்கிறது பாருங்க இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம டிப் பண்ணி அப்படியே எடுக்கும் போது அந்த மாவுல இருந்து அப்படியே வரும். இல்ல அப்படின்னா மாவெல்லாம் கீழே போயிடும், நம்மளுக்கு உருண்டை மட்டும்தான் இருக்கும். மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா தான் இருக்கணும். இப்ப சூடான எண்ணெயில போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக தான் இருக்கணும், மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா போட்டு எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது பொரிகிறதுக்கும் ரொம்ப எல்லாம் டைம் எடுக்காது, அதே சமயம் ஆயிலும் இது நிறைய அப்சர்வ் பண்ணாது. அதனால நீங்கள் தாராளமாக இந்த பலகாரம் வந்து வீட்டில் செஞ்சு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அதிகமாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது வந்து கெட்டு போகாத ஒரு ரெசிபியும் கூட. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் காலங்கள்லையுமே இந்த ஒரு ஸ்நாக் ரெசிபி கூட நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இனி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபியும் கூட, ஆனால் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதே முறைப்படி பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் சூப்பராக வரும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.